சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்போலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கிறார் மருத்துவர் வி முரளிதரன் அவர்கள். வணக்கம் டாக்டர். சன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நரம்பியல் தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு வரும்பொழுது முதல்ல இன்னைக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஆனால் முதுகு வலிக்குதுங்க, இடுப்பு வலிக்குதுங்க அப்படிங்கிற வார்த்தையை நிறையா நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கு வலி நிவாரணி, அதுக்கப்புறம் நீங்கள் ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கங்க, மசாஜ் எடுத்துக்கங்க, அவங்கவுங்களா ஒரு பக்கம் ஒரு ட்ராக்கில் ஒரு ட்ரீட்மெண்ட்டை சுயமாக பண்ணிக்கிறதும் உண்டு. ஸோ இந்த முதுகு வலி, இடுப்பு வலின்னு சொல்லக்கூடிய இந்த வலி அப்படிங்கிறதுக்கான அடிப்படை காரணிகள் முழுமையாக இதுதான் அப்படின்னு சொல்ல தெரியல. வயிறு பெருசாக இருக்கா, அப்போ இந்நேரம் உங்களுக்கு இடுப்பு வலி வந்திருக்கணுமே அப்படின்னு ஒரு ஜட்ஜ் பண்ணுறாங்க. எதனால் இந்த வலிங்கிற ஒரு விஷயம் சமீபத்திய நாட்களில் எல்லாருக்கும் பரவல வலியில்லாதால இல்லைங்கிறதுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன? முதுகு வலின்றது ஒரு காலத்தில் அது ஓல்டேஜ் ப்ராப்ளம் அப்படின்னு, அதாவது 60 வயசுக்கு மேலான தேய்மானம். டிஸ்க்குன்றது அந்த ஸ்பைனில் இருக்கக்கூடிய ஒரு தேய்மானம். அந்த தேய்மானத்தினால முதுகு வலி வரும். அது ஏஜ் ஆனவங்களுக்கு வயசானவங்களுக்கு வரும். ஸோ அப்போ என்ன நம்பிட்டு இருந்தோம் அப்படின்னா, இது ஏன் வருது அப்படின்னா, அந்த தேய்மானம் ஏஜிங்கில் ஒன்று வரலாம். ரெண்டாவது, கொஞ்சம் ஹெவியாக வேலை செய்கிறவங்க, மேனுவல் லேபரர்ஸ்னு சொல்லுவோம், குனிஞ்சு நிமிந்து ஹெவியாக தூக்கி வேலை செய்கிறவங்களுக்கோ, இல்லை இந்த வைப்ரேஷன் டூல்ஸ், அதாவது வைப்ரேஷன் மிஷின்ஸோட மிஷினரியில் ஒர்க் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் டிஸ்க் தேய்மானம் கொஞ்சம் சீக்கிரம் வரலாம், அதனால் வலி வரலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இது 90s இருந்தது. ஆனால் இப்போது பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் என்ன எவிடன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரீசர்ச் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு ஜெனட்டிக் காரணம் இருக்குது. இன்னாருக்கு டிஸ்க் தேய்மானம் ஆகும் அப்படின்றது ஒரு ஜெனட்டிக்கலாகவே ஒரு மேக்கப், அது எழுதப்பட்டது, ஜெனட்டிக்காலே எழுதப்பட்டது. ஸோ ஜெனட்டிக்ஸ்ன்றது இருக்குது. இது என்ன ஆகுதுன்னா, இந்த ஜெனட்டிக்ஸோட தான் அந்த டிஸ்க் தேய்மானத்தை ஆரம்பிக்குது. இது கூட அடிஷ்னலாக என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் சொல்லுவோம், அதாவது நம்மளுடைய பழக்க வழக்கங்கள், லைஃப் ஸ்டைல், ஸ்மோக்கிங் ஹேபிட்டஸ், இந்த மற்ற இதெல்லாம் சேரும்போது அந்த ப்ராசஸை ஸ்பீட் பண்ணி விட்டுரும். ஸோ இப்போ ஒருத்தருக்கு ஜெனட்டிக்கலாகவே டிஸ்க் தேய்மானம் இருக்குது, அவருக்கு பேக் பெயின் வரும் அப்படின்னு இருந்ததுன்னா, பட் அவருக்கு நல்ல ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ் இருந்ததுன்னா, அது செட் ஆனாலும் அது அவ்வளோ ட்ரபிள் பண்ணாது. ஒருத்தருக்கு ஜெனட்டிக்ஸ்லேயே இருக்குது, அவர் லைஃப் ஸ்டைலும் சரியில்லை, உட்கார்றது சரியில்லை, எக்ஸசைஸ் பண்ணுறது இல்லை, அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, லைஃப் ஸ்டைல் ஆக்டிவாக இல்லை, ஹெல்த்தியாக இல்லை அப்படின்னா, அது கூட ஆட் ஆகி அந்த ப்ராசஸை ஃபாஸ்ட் ஆகிடும். அதனால தான் இப்போ டிஸ்க்கு பல்ஜு, டிஸ்க்கு தேய்மானம் இதெல்லாம் 40 வயசுக்கு மேலே எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் சில பேருக்கு ஏன் வலி வருது, சில பேருக்கு ஏன் வலி வரலன்றது காரணம் இந்த ஃபேக்டர்ஸ் தான். இதோட இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் முன்ன மாதிரி நம்ம ஆடி ஓடி நடந்து எதுவுமே பண்ணுறதில்ல, எல்லாம் உட்காந்துட்டே தான் இருக்கும். ஸோ அந்த உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த போஸ்டர்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ரெண்டாவது வெயிட். நம்ம ஐடியல் பாடி வெயிட்டுக்கு தான் அந்த ஸ்பைன் சப்போர்ட் பண்ணும். கொஞ்சம் அதிகமாக பரிமாணமாக இருந்தோம் அப்படின்னா, வெயிட் போட்டுருந்தோம் அப்படின்னா, அந்த வெயிட் அதிகமாக லோட் அதிகமாகும், அதனால் தேய்மானமும் சீக்கிரம் ஆகிடும். ஸோ பல காரணங்கள், பட் ஜெனட்டிக்ஸ் பிளேஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ரோல். ஜெனட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுது அப்படிங்கிறது எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது டாக்டர்? லாங் டேர்மாக அது இருக்கா, இல்லை இப்போ சமீபத்தில் தான் அது உறுதி செய்யப்பட்டதான்னு கேட்குறேன். அதான் சொன்னேன், 90ஸ்லாம் நாங்கள் குனிஞ்சு நிமிந்து வெயிட் தூக்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும்தான் முதுகு வலி நினச்சிட்டு இருந்தோம். இப்போ யாரும் அந்த வேலை பண்ணுறா? மோஸ்ட்லி எல்லாம் ப்ளூ காலர், ஒயிட் காலர், உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுறாங்க. உட்காந்துட்டு ஒர்க் பண்ணுற அத்தனை பேருமே கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, சார் பெயின் இருக்குது அப்படின்னு. அவங்க வெயிட்லாம் பண்ணல, ஜிம் போய் வெயிட் தூக்கி வலின்றவங்க கொஞ்சம் பேர் தான். டாக்டர், நான் என்னுடைய வேலை ஃபுல்லாக டெஸ்க்டாப் வேலை தான், பட் இருந்தாலும் எனக்கு வலிக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த ஜெனட்டிக்ஸ்ன்றது இப்போ லாஸ்ட் 20 இயர்ஸாக ஹெவியாக ரிசர்ச் பண்ணி அண்ட் லாட் ஆஃப் ஜீன்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க வந்துட்டு. நீங்கள் சொல்கிற ஜெனட்டிக்கான வலி அல்லது தேய்மானம், டிஸ்கில் உள்ள பிரச்சனைகள், இது எல்லாமே இந்த மாதிரி தாத்தாவுக்கு அப்பாவுக்குன்னு பரம்பரையாக இருந்திருக்கான வாய்ப்பு இருந்தால் உங்களுக்கு வரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லை இதில் நீங்கள் சொல்கிற ஜெனட்டிக் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வேறா? இப்போ நீங்கள் கடைசியாக சொன்னீங்களே, நீங்கள் சொன்ன ஜெனட்டிக்ன்றது அர்த்தம் வேறு. அதாவது தேய்மானன்றது எல்லாருக்குமே இருக்கும் ஏஜ் ஆக. பட் நம்ம அப்பா தாத்தாக்களுக்கு வலி இல்லாமையோ இருந்திருக்கலாம். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வேறு. அவங்க ஹெவியாக ஒர்க் பண்ணுவாங்க, நடப்பாங்க, they do lot of things, வெரி ஆக்டிவ் லைஃப் ஸ்டைலில் இருந்தாங்க. இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிடுச்சு. அதனால தான் நான் சொன்னேன், அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்,
புகைப்பழக்கம், எதுவுமே எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாமே ஓவர் வெயிட்டாக இருக்கிறது எல்லாம் சேரும்போது நமக்கு இந்த ஜெனரேஷனில் அது பாதிப்பு தெரியுது. இப்போ நான் என்னுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனை நான் சரி பண்ணிக்கிறேன். என் வெயிட்டை குறைச்சிக்கிறேன், கரெக்டாக சாப்பிட்றேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், எல்லாமே பண்ணிடுறேன். ஆனால் ஜெனட்டிக் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதை தாண்டி என் பின்னால் இருக்கிறதுனால எனக்கு பெயின் வர்றதுக்கு என் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் எல்லாத்தையும் பண்ணிட்டா கூட அந்த ஜெனட்டிக்ங்கிற ஒரு விஷயம் என்னோட பிரச்சனைக்கு கொண்டு போய் தானே விடும். அதை எப்படி சரி பண்ணுறது? அதை நம்ம ஒன்றும் தவிர்க்க முடியாது. ஆனால் அதனால் உங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும். நான் இப்போ சொன்னேன்ல, இப்போ ஒரு 40 வயசு இருக்கவங்கள 100 பேரை ஸ்கேன் பண்ணுறோம். 40 வயசு 100 பேரை ஸ்கேன் பண்ணுறோம் அப்படின்னா 80 பேருக்கு டெஸ்க் தேய்மானம் பல்ஜ் இருக்கும். ஆனால் அதில் வலியோடு இருக்கிறது 30 பேர் தான். ஸோ மீதி 50 பேர் வலி இல்லாமல் இருக்காங்க. மேபி அந்த ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், எக்ஸசைஸ் இதெல்லாம் மேபி ஹெல்பிங் தெம் சிம்டம்ஸ் வராமல் தடுக்கிறது. நான் ஒரு பிரச்சனையை எனக்கு வலிக்கலை அப்படிங்கிறதுக்காக அதை சரி பண்ணாமல் அப்படியே விட்டு வச்சுருக்கேன். இதுதான் நீங்கள் சொல்கிற டிஸ்க் பல்ஜில் வலி இல்லாமல் இருக்கிறது. இன்னொரு பக்கம் எனக்கு வலிக்க ஆரம்பிச்சிருக்கு. வலிக்குதும் போது அது எனக்கு பிரச்சனையை கொடுக்குதுன்னு தெரிஞ்சு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணுறேன். அப்போ வலி அப்படிங்கிறது சரியா, அதில் வலி இல்லாமல் இருக்கிறது சரியா? வலியோடு இருக்கிறது சரியில்லை. வலியோடு இருக்கும்போது அதுக்குண்டான ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை சரி பண்ணிக்கிறது நல்லது. இது எப்படின்னா, இப்போது நிறம் மாதிரி தான். ஏஜ் ஆகும்போது 40 இயர்ஸ் மேலே கிரே ஹேர் காமன், முடி நரைச்சி. இப்போ அதுக்கு சில பேர் வரி பண்ணி கொஞ்சம் டை பண்ணுவாங்க, சில பேர் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவாங்க. அது ஒன்றும் இல்லை. இப்போ வலி தொந்தரவு கொடுக்கலன்னா அந்த சேஞ்சஸ் பற்றி நம்ம கவலையே பட வேண்டியதில்லை. எம்ஆர்ஐ ஒருத்தர் எடுத்துகிட்டு வருவாங்க, டாக்டர் எனக்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்ண ஹெல்த் செக்கப்பில், அப்போது பார்த்தீங்கன்னா L3-4 பல்ஜி, L4-5 பல்ஜி, L2-4 நிறைய இருக்குது. அப்படி எனக்கு ரொம்ப வரியாக இருக்குது, ஆனால் ஒரு பெயினே இருக்காது. ஸோ யூ டோன்ட் ஹவ் டு வரி. எப்போ நமக்கு வலி இருந்து அது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணுதோ அப்போ தான் நம்ம அந்த பல்ஜஸ் பற்றி கவலை பண்ணோம். பட் அது வரைக்கும் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ன்றது பேக்குக்கு மட்டும் இல்லை, எல்லா ஜென்ரல் வெல்பீயிங்க்கு ஆக்டிவாக எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் போஸ்டர் மெயின்டைன் பண்ணுறது கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தால் எல்லாத்துக்குமே எல்லா டைமுக்கும் நல்லது. பலவிதமான வலிகளை நம்ம பார்க்குறோம். முதுகு, கழுத்து, தண்டுவடம், இந்த பல்ஜாகிற இடம், இது எல்லாத்தையுமே பார்க்குறோம். இதில் எது நம்ம கவனிக்காமல் விடும் பொழுது ஒரு அறுவை சிகிச்சை வரைக்கும் கொண்டு போகுது? சாதாரண நினச்சி விட்டுருப்போம், ஆனால் பின்னால் பார்த்தா இல்லைங்க, ஏங்க முதல்ல வந்திருக்கக்கூடாது, அதை பார்த்துருக்கூடாது, பாருங்கள் இப்போ சர்ஜரி வரைக்கும் நிற்கிது பாருங்கள் அப்படின்னு சொல்கிறது இது. முதுகு வலி, கழுத்து வலி ரொம்ப காமன். எப்போ அந்த முதுகுலேருந்து வலி இறங்கி காலுக்கு வருதோ, எப்போ அந்த கால் வலியோடு சேர்ந்து கால் மரத்து போகிற மாதிரி, திமிர் பிடிச்ச மாதிரி ஹெவியாக ஃபீல் பண்ணுறாங்களோ, அதே மாதிரி கழுத்து வலியும் இறங்கி கைக்கு வரும். கைக்கு வரும்போது அது ரேடிகுலோபதின்னு சொல்லுவோம். காலுக்கு வரும்போது அது சயாட்டிக்கான்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வலி இருக்கும்போது அது நின்னா நடந்தால் வலி வருது, என்னுடைய அன்றாட வேலையை செய்ய விடாமல் வலி இல்லாமல் செய்ய முடியல நினைக்கிறீங்க. அப்போது அது ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அப்படின்னா அதுதான் கரெக்டான சமயம். வைத்தியம் பார்த்து அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். யூஸ்வலாக உங்கள் பாடி ஹீலிங் மெக்கானிசமே இந்த மாதிரி அறிகுறி வரும்போது அதை ஹீல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். ஒரு 3 மாதத்துக்குள்ளார ட்ரை பண்ணும் ஹீல். நம்மளுடைய இம்யூன் சிஸ்டமே ஒரு பல்ஜ் வருது அப்படின்னா அந்த பல்ஜை அது கிளியர் பண்ண ட்ரை பண்ணும். ஒரு 6 வீக்ஸ்க்குள்ளே 70% சரியாயிடும். 3 மந்த்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக சிம்டம்ஸ் போய் நீங்கள் ஃப்ரீ ஆகிடுவீங்க. பட் அப்படி ஆகலை, அதையும் தாண்டி இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அப்போது ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்து என்ன ஏதுன்றது செக் பண்ணி அட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஸ்பைனை பொறுத்தளவில் அல்லது முதுகு, தண்டுவடம் இந்த இடங்களில் எங்கே நீங்கள் சர்ஜரி பண்ணுறதாக இருந்தாலும் வலிக்காக அதில் 100% ரோபோட்டை எல்லா சர்ஜரிக்கும் யூஸ் பண்ண முடியுமா, இல்லை சில இதுக்கு மட்டும்தான் ரோபோட்டிக் யூஸ் பண்ண முடியுமா? இப்போது ரோபோட்ன்றது ஒரு பெரிய பஸ் வேர்ட் ஆகிடுச்சு. ரோபோட்டிக் சர்ஜரி முதல்ல பார்த்திங்கன்னா வந்தது யூராலஜி ஸ்பெஷாலிட்டி. ரொம்ப சிக்கலான ஏரியாக்குள்ளே போய் ஆப்ரேட் பண்ணுற கஷ்டமாக இருக்கும், அதனால் கருவியை யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் அதிலேருந்து நிறைய சர்ஜரிஸ், நிறைய ஸ்பெஷாலிட்டிஸில் வந்துருச்சு, கார்டியாக் இதெல்லாம். ஸ்பைன் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு 10-15 இயர்ஸாக ரோபோட் யூஸ் ஆகிட்டுருக்கு ஸ்பைன் சர்ஜரியில். மற்ற ஸ்பெஷாலிட்டிஸ் கம்பேர் பண்ணும்போது ஸ்பைன் சர்ஜரி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ரோபோட். ஏன்னா இப்போ மற்ற ஸ்பெஷாலிட்டிஸில் பார்த்திங்கன்னா அதை ஆப்ரேட் பண்ணுற சர்ஜன் பக்கத்தில் ஒரு கன்சோலில் உட்காந்துருப்பார், ரோபோ இருக்கும், அவங்களோட டீம் இருக்கும், டாக்டர்ஸோட டீம், அண்ட் ரோபோ வில் பி ஆப்ரேட்டிங். சர்ஜன் அங்கேருந்து அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருப்பார். சர்ஜன் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு, பட் த ரோபோட்டிக் ஆர்ம் வில் பி டைரக்ட்லி ஆப்ரேட்டிங்.
ஸ்பைனில் அப்படி இல்லை. ஸ்பைன்ன்றது வந்து ஒரு சென்சிட்டிவான ஏரியா. ஸ்பைனல் கார்டு, ஸ்பைனல் நர்வ்ஸ் இதெல்லாம் இருக்குது. இப்போதைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் ரோபோட்டை யூஸ் பண்ணுறோம். அதை எப்படி யூஸ் பண்ணுறோன்னா, ரோபோட் உடைய ஆர்ம், அதாவது ஒரு கைன்னு சொல்லுவோம். அந்த கை வந்து ஹெல்ப்ஸ் சர்ஜன் டு ஸ்க்ரூஸ் போடுறது. இப்போ ஸ்பைனில் வந்து நிறைய காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸில் ஸ்க்ரூஸ் போட வேண்டியிருக்கும். அந்த ஸ்க்ரூஸ் போடும்போது அது ரொம்ப துல்லியமாக போடணும். அதில் ஒரு சின்ன பிழை இருந்தால் கூட நரம்புகள் பாதிக்கப்படலாம். ஸோ அந்த துல்லியத்தை இன்க்ரீஸ் பண்ணி 98%லேருந்து 100% துல்லியமாக அந்த ஸ்க்ரூஸை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ரோபோட் ஹெல்ப் ஆகுது. ஸோ ரோபோட்டிக் ஆர்ம் மூலயமா சர்ஜன் தான் அதை போட போகிறாரு. அந்த ரோபோட்டிக் ஆர்ம் எப்படி பொசிஷன் கொடுக்கணும்னா, ஆப்ரேஷனுக்கு முன்னாடியே எடுத்த எக்ஸ்ரே சிடியை வச்சு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிவிடும். ஸோ ரோபோட்டிக் ஆர்ம், சர்ஜன் கண்ட்ரோல். இப்போதைக்கு ஸ்பைன் சர்ஜரியில் ஸ்க்ரூஸ் மட்டும்தான் போட முடியும். ஏதாவது ஸ்பைனல் கார்டில் கட்டி இருந்தாலோ, ஸ்பைனல் டியூமர் ஏதாவது இருந்தாலோ அதை ரோபோ எடுக்காது. ரோபோ டைரெக்டாக ஆப்ரேட் பண்ணாது. நமக்கு வலி மட்டும் தான் காட்டுது. இந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டால் 100% அக்யூரேட்டாக இருக்கும் அப்படி. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் காம்ப்ளெக்ஸ் சர்ஜரிஸில் எல்லாம். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா, பெரிய கட் பண்ணாமல் சின்ன சின்ன கட்லேயே நம்ம ஸ்க்ரூஸ் போட்டுடலாம், சர்ஜரிஸ் முடிச்சிடலாம். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய பெனிஃபிட், அதாவது பாதுகாப்பு, சேஃப்டி, 100% துல்லியமாக இருக்கும், ப்ரெசிஷன் சொல்லுவோம். இதெல்லாம் 100% இன்க்ரீஸ் ஆகி பேஷண்ட்டுக்கு சேஃபாக இருக்கும் சர்ஜரி. இந்த ஸ்பைனல் கார்டில் வைக்கக்கூடிய ஸ்க்ரூஸ் அப்படிங்கிறது எந்த விதமான பிரச்சனைக்காக எவ்வளவு பயன்படுத்தப்படுது, அதனுடைய லைஃப் என்ன? ஸ்பைனல் கார்டில் எந்த ஸ்க்ரூவும் வைக்க மாட்டோம். அது முதுகெலும்புன்னு சொல்கிறேன்ல, வெர்டிப்ரா, அதில் தான் ஸ்க்ரூ இருக்கும். ஏன்னா ஸ்பைனல் கார்டை சுற்றி தான் அந்த எலும்பு இருக்குது. ஸோ எலும்பு தான் ஸ்பைனல் கார்டை ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ சப்போஸ் எலும்பில் வந்து ஒரு இன்ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவோம், அதாவது எலும்பு மூவ் ஆகுது அப்படின்வாங்க. அந்த டைமில் அது மூவ் ஆனால் அது ஸ்பைனல் கார்டை அழுத்தம், நரம்பு அழுத்தம். ஸோ அதை அழுத்தாமல் இருக்கிறதுக்காக ஸ்க்ரூஸ் போட்டு அதை ஃபியூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்க்ரூஸ் போடும்போது ஸ்பைனல் ரோபோட்டிக் சப்போர்ட் இருந்தால் கைடன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும், அது போட்டுருவோம். அதுக்கப்புறம் இப்போ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரூஸ், ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்க்ரூஸ் இல்லாத டைமில் எலும்பையும் ஃபியூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. ஒரு சின்ன ஒயர் வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஹுக்கு வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்க்ரூஸ் வந்ததுக்கப்புறம் இந்த ஃபியூஷன் சர்ஜரின்றது, ஃபியூஷன் ரேட் அதிகமாகி பேக் பெயின் பேஷண்ட்ஸ்க்குலாம் நல்ல ரிலீஃப் வர ஆரம்பிச்சிது. பேக் பெயின் அது மட்டும் இல்லாமல் முதுகுத்தண்டு வளைஞ்சிருக்கவங்க அவங்களுக்கு கரெக்ஷன் பண்ணும்போது இந்த ஸ்க்ரூஸ்னால் அலைன்மெண்ட் கரெக்டாகி, பாடி ஷேப் கரெக்டாகி அது மெயின்டைன் ஆகிறதுக்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பைன் சர்ஜரியிலேயே பிக்கெஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் என்னன்னு சொன்னால் ஸ்க்ரூஸ் 50 இயர்ஸ் பண்ணிவிட்டது. அந்த ஸ்க்ரூஸில் இப்போ நிறைய டைப்ஸ் வந்துருச்சு. பட் தட் இஸ் ஒன் ஆஃப் த ஒர்க் ஹார்ஸ் ஃபார் பேஷண்ட்ஸ் வித் லாட் ஆஃப் பேஷண்ட்ஸ் வித் பேக் பெயின். இந்த ஸ்க்ரூவெல்லாம் போட்டுட்டோன்னா இயல்பு நிலைக்கு எப்பேற்பட்ட ஃபாய்ச்சர்லையும் நாம் பாட்டுக்கு இருக்கலாமா, அல்லது நோ ஸ்க்ரூ வச்சுருக்கு உங்களுக்கு, ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் தப்பு பண்ணதுனால தான் ஸ்க்ரூ வரைக்கும் வந்திருக்கு, சர்ஜரி பண்ணியிருக்கோம், நீங்கள் இப்படி தான் உட்காரணும், இப்படி சாயக்கூடாது, இப்படி நிமிரக்கூடாது, இப்படி சடனாக எந்திரிக்கக்கூடாது அப்படின்னு இதுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எந்த சர்ஜரி பண்ணாலுமே டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னா, இது பண்ணுங்கள் இதை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா சர்ஜரியுமே. அது ஒன்றே ஆர்த்தோ மட்டும் இல்லை, கார்டியாக் ஆகட்டும் எல்லாமே. இப்போ ஸ்பைன் சர்ஜரி பார்த்தீங்கன்னா காமனாக பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் சர்ஜரி, டிஸ்க் தேய்மானத்தினால ஒரு டிஸ்க்கு ஃபியூஸ் பண்ண வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் சொல்லுவோம். அதாவது ஒரு 1 மந்த்துக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்ன கேர்ஃபுல்லாக, குனிஞ்சு வெயிட் எடுக்கக்கூடாது, தரையில் உட்காரக்கூடாது அப்படின்வோம். இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி ரெஸ்ட்ரிக்ஷன். இது காஷியஸ் தான், கம்பல்சரியே கிடையாது. இல்லை, சோஃபா இல்லாதவங்க, பெட் இல்லாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க, தரையில் உட்காந்து சாப்பிட்றாங்க ஃபியூஷன் சர்ஜரி பண்ணிவிட்டு. ஸோ இது வந்து ஒரு டெம்பரரி ரெஸ்ட்ரிக்ஷன் தான். ஸ்பைனல் ஃபியூஷன் சர்ஜரி ஒரு லெவல் 2 லெவல் பண்ணவங்களோ, இல்லை நிறைய குழந்தைங்க இருக்காங்க பெண்ட் ஸ்பைனோட, அவங்க ஃபுல் ஸ்பைனுமே ஃபியூஸ் பண்ணியிருப்போம், 20-25 ஸ்க்ரூஸ் பெரிய ராடெல்லாம் வச்சு. பட் அவங்களே காலேஜ் லைஃப், ஃபேமிலி லைஃப், அதுக்கப்புறம் அவங்க ஏதாவது ட்ரெக்கிங் போகணுன்னா போவாங்க, எல்லாமே பண்ணிப்பாங்க. ஸ்பைன் ஃபியூஸ் பண்ணிட்டா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது, ஸ்டிஃபாக இருக்குன்னு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மூமெண்ட்ஸ் இன்னும் இருக்கும், பெண்டாக இருக்கும், பெண்ட் பண்ணுறதெல்லாம் முடியும். ஆனால் ஹிப் ஹெல்ப் ஆகும் பெண்ட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு பாதி பெண்டிங் இஸ் கம் ஃப்ரம் தி ஹிப் ஜாயின்ஸ். ஸோ ஹிப் ஜாயின்ஸ் ஃபியூஸ் ஆகாமல் நல்லா இருந்ததுன்னா யூ வில் பி ஸ்டில் ஏபிள் டு பெண்ட் அண்ட் லிஃப்ட். நம்ம வைக்கிற ஸ்க்ரூ அல்லது நீங்கள் வைக்கிற ராட் இதுக்கு ஒரு லைஃப் டைம் இருக்கும் இல்லையா? ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு எப்போவுமே ஒரு லைஃப் டைம் இருக்கும்.
இதை பொறுத்தவரை ஒரு இதுக்கும் ஒரு லைஃப் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ண வேண்டி இருக்கும் அப்படின்னு இருக்கா? இல்லை இந்த மாதிரி ஸ்க்ரூஸோ ராட்ஸோ ஒன்ஸ் ஃபிட் பண்ணிட்டா இது லைஃப் டைம் தான், இதுக்கு காலம்னு ஒன்று கிடையாது, 10 வருஷம் 20 வருஷம் அப்படின்னு லைஃப் ஒன்று கிடையாதுன்னு எடுத்துக்கலாமா? கரெக்ட். நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நீ ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பண்ணால் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் சொல்லுவோம் நம்ம. அதுக்கப்புறம் தேய்மானம் வரும் அதுக்கும் அப்படின்னு. பட் ஆனால் ஸ்பைன் வந்து அப்படி இல்லை. இப்போ ஏன்னா ஸ்பைன் ஸ்க்ரூஸ் எதுக்கு மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்பைனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறை இருக்குது, அந்த குறையை கரெக்ட் பண்ணணும். அந்த குறையை கரெக்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் L4 L5க்கு ஒரு டிஸ்க் தேய்மானத்தினால ஒரு இன்ஸ்டெபிலிட்டி இருக்குன்னு சொன்னாங்கன்னு அப்படின்னா L4 L5 ஃபியூஷன் பண்ணுறோம். L4ல் ஸ்க்ரூஸ் போடுவோம், L5ல் ஸ்க்ரூஸ் போடுவோம். அந்த L4 5க்கு நடுவில் தேஞ்ச டிஸ்க் இருக்கும், அதை எடுத்துகிட்டு ஒரு கேஜ் வைப்போம், டைட்டானியம் கேஜ் வச்சு அந்த L4 அண்ட் L5 எலும்பு ரெண்டுமே ஃபியூஸ் ஆகிறதுக்கு, அதாவது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கணும் பொடி, அதுக்கு வந்து கிராஃப்டிங்னு சொல்லுவோம். ஸோ இதை பண்ணுவோம். ஃபியூஷன் சர்ஜரியில் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த எலும்பு ஒட்டிக்கும். எலும்பு ஒட்டிக்குச்சுன்னா உங்களுக்கு வெயிட் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒன்றும் தொந்தரவு இருக்காது. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்க்ரூஸ்னால் ஒன்றும் யூஸ் இல்லை, அதை எடுக்கணுன்னு அவசியம் இல்லை. ஏன்னா போன் வந்து வெயிட்டை தாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ போன் நம்ம உட்கார நிற்கும்போது அந்த ஸ்க்ரூஸ் வந்து சப்போர்ட் பண்ணும் வெயிட்டை எடுத்துக்கிறதுக்கு. பட் போனு ஹீல் ஆகிடுச்சு, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் அது ஹீல் ஆகி ஒரே இதுவாகிடுச்சு அப்படின்னா வெயிட் அதில் போகும்போது அது கேரி பண்ணிக்கும். ஸோ இது வந்து அடிஷ்னல் ஆகிடும். முன்னாடி ஒரு 3 to 9 months அந்த ஸ்க்ரூஸ் அண்ட் ராட் தான் மெயின் சப்போர்ட். பட் 3 to 9 months அப்புறம் ஹீலிங் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த ஸ்க்ரூஸ் வந்து அடிஷ்னல் சப்போர்ட் தான். மெயின் சப்போர்ட் இஸ் யுவர் ஓன் பாடி ஃபியூஸ்டு, அந்த போன்ஸ் வில் சப்போர்ட் இட். ஓகே டாக்டர், இப்போ நம்ம திருப்பி நான் மரபணு சைடுக்கே போகிறேன். ஸோ ஜெனட்டிக்கலாக இவருக்கு இந்த பிரச்சனை வரலாம், டிஸ்க் பல்ஜ் வரலாம், அல்லது வேறு ஒன்று வரலாம்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு டெஸ்ட் இருக்கா? ஜீன்ஸ் எல்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் அவசியம் இல்லை. ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி தேய்மானன்றது எல்லாருக்குமே வரும். சில பேருக்கு 30ல் வரும், 40ல் வரும், சில பேருக்கு 60ல் வரும் சேஞ்சஸ். பட் அது பெயின்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்னு நம்மளால் சொல்ல முடியாது. அது பெயின்ஃபுல்லாக இருக்குமா இல்லையான்றது, பெயின்ஃபுல்லாக இருந்தாலும் அது நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குமான்னு சொல்ல முடியாது. சில பேர் பார்த்திங்கன்னா, டாக்டர் எனக்கு வந்து எப்பயாவது வரும், ரெஸ்ட் எடுத்தால் போயிடும், அதுக்கப்புறம் ஒன்றும் பெருசாக ட்ரபிள் பண்ணாது. சில பேர் பார்த்திங்கன்னா, நீங்கள் சொன்னீங்களே முன்னாடி, க்ரானிக் ஆகிடும். மாதம் வருது டாக்டர், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி வருது, ஒரு வாட்டி வந்தால் 1 week 2 weeks ரெஸ்ட் எடுக்க வேண்டியிருக்கும், அப்படி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் தான். இதை காரணத்தை போய் தேடி எனக்கு வருமா அப்படின்னு பார்க்க ஆரம்பிக்கும் போது அவசியம் இல்லை, அது தேவையும் இல்லை. ஏன்னா நான் சொன்ன மாதிரி 100 பேர் ஸ்கேன் பண்ணிங்கன்னா 80 பேருக்கு அந்த பல்ஜ் இருக்கும், ஆனால் 30 பேருக்கு தான் வலி இருக்கும். ஸோ அந்த வலி ஏன் வருதுன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அடிஷ்னல் என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தான் அதை வந்து ஸ்பீட் பண்ணி சிம்டம்ஸ் கொடுக்குது. ஸோ அதனால் ஜெனட்டிக் தேடி இதில் போக வேண்டும். இது இப்போ மற்ற சிண்ட்ரோம்ஸ் மாதிரி இல்லை. மற்ற இதெல்லாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சில சிண்ட்ரோம்ஸ்லாம் இருக்குது, அது வந்து எனக்கு இருந்தால் என்னுடைய பையனுக்கு இருக்கும், பையனுக்கு இருந்தால் அடுத்த ஆப்ஷன். அந்த இதில் ஜெனட்டிக் கவுன்சிலிங் பண்ணி, ஜெனட்டிக் டெஸ்ட் பண்ணி கவுன்சில் பண்ணிக்கிறது பெட்டர். பட் பேக் பெயினுக்கு ஜெனட்டிக்ஸ் லிங்கை தேடி போகிறது மிகச்சரியாக சொன்னீங்க டாக்டர். இப்போ ஒரு 5 பேஷண்ட் உங்கள்கிட்ட வர்றாங்க, எங்களுக்கு நிறைய பெயின் இருக்குது, நாங்கள் வேறு சர்ஜரியே பண்ணிடலான்னு தோணுது டாக்டர், எங்களால் தாங்க முடியலை அப்படின்னு வர்றாங்க. இவங்களுக்கு நிச்சயமாக சர்ஜிக்கல் ஆப்ஷன் அளவுக்கு நம்ம போக வேண்டியிருக்கோம் அப்படின்னு ஒரு மருத்துவராக நீங்கள் பார்த்த உடனே ஓரளவுக்கு முடிவுக்கு வருவீங்க, கரெக்டாக ஓரளவு ஜட்ஜ் பண்ண முடியும் உங்களால். சரி, இதில் வந்து ஒருத்தர் கிளினிக்கலி ஒபேசிட்டியோடு இருக்கார், பயங்கர குண்டாக இருக்கார், இன்னொருத்தர் வந்து கரெக்ட் வெயிட்டோடு இருக்கார். ஆனால் அவர் சொல்கிறார், சார் இந்த எக்ஸசைஸ் இல்லை டாக்டர், 8 மணி நேரம் வேலை செய்வேன், திருப்பி வீட்டுக்கு வருவேன், மறுபடியும் தூங்கிடுவேன் டாக்டர் அப்படிங்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு 5 கேட்டகரைசேஷனில் உங்கள் முன்னால் ஒரு 5 பேர் உட்காந்துருக்காங்க அப்படின்னா, உங்களுடைய அனுபவத்தில் யாருக்கு இந்த பெயின் அதிகமாக வர்றதுக்கும் சர்ஜிக்கல் ஆப்ஷன் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது? சரி, நீங்கள் சொன்ன 5 கேட்டகரி இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போது ஓவர் வெயிட்டாக இருக்கவங்க, சரி எக்ஸசைஸ் எனக்கு டைமே இல்லை டாக்டர், பிஸியாக இருக்குது லைஃப் ஸ்டைல், எனக்கு என்னுடைய ஹெல்த்துக்காக என்னுடைய பேக்குக்காக எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, ஸோ நான் எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல, ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறதில்ல, எதுவும் பண்ண முடியல, இவங்க ஹை ரிஸ்க். இவங்க வந்து, அதாவது நான் எப்போவுமே பேஷண்ட்டை சொல்லுவேன், கஷ்டமான சொல்யூஷன் என்ன தெரியுமா, நீங்கள் டெய்லி 1 மணி நேரம் உங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது, வாக் பண்ணுறது, ஜிம் பண்ணுறது, பேக் எக்ஸசைஸ் பண்ணுறது, இந்த 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணணும் டெய்லி. இந்த 1 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து
பேக் பெயினும் கால் வலியோ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது ரொம்ப கஷ்டமான ஆப்ஷன் உங்களுக்கு. சர்ஜரி பண்ணால் நெக்ஸ்ட் டேவே வலி போயிடும், நீங்கள் எல்லா வேலையும் பண்ணிக்கலாம்னா அது ஈஸி ஆப்ஷன் ஆகிடுது. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஆக்டிவாக நம்ம என்கேஜ் பண்ணி ஃபிசியோதெரப்பி, எக்ஸசைசஸ், லைஃப் ஸ்டைல் ஆக்டிவாக இருந்தது அப்படின்னா, வெயிட்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா, உங்களுடைய பேக் பெயின், உங்களுடைய லெக் பெயின், இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து குறையும், சிம்டம்ஸ் குறையும். ஸோ உங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். பட் எதுவுமே பண்ணாமல் மெடிசின்ஸ் மட்டும் ஹெல்ப் பண்ணுமா, இல்லை வேறு ஏதாவது ஈஸி ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்க்குறீங்களா, அவங்க எல்லாம் தான் தே ஆர் மோர் இன்டு த சர்ஜரி குரூப்பில் வந்துருவாங்க. இந்த பெயின் எல்லாமே சாதாரணமாகவே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது, நமக்குள்ளாவே இதை சரி பண்ணிக்கக்கூடியது இருக்கிறத விட்டுறோம் கவனிக்காமல். அப்போ ரொம்ப சரியான ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, நம்ம கவனிக்காமல் விடுவது அல்லது நம்மளுடைய சோம்பேறித்தனம், இந்த இரண்டும் வேறு ஒரு பிரச்சனைக்கு தேவையில்லாமல் வழிவகுக்கிறது அப்படிங்கிறதான் நீங்கள் சொன்னதில் நான் புரிஞ்சுக்கிட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி டாக்டர். வணக்கம். உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 044404040166. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.